ஹாய் எல்லாருக்கும். இது எங்க சர்ச் ஓட டெக்கரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்க, இது ஒரு சால்ல தான் இருக்குது எங்க சர்ச். பட் அது எவ்வளோ சூப்பரா அவங்க கட்டியிருக்காங்க ஐடியா பண்ணி. அண்ட் அதை சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக எங்கள் சர்ச் பசங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே பார்த்துட்டு நான் போயிட்டு இருந்தேன். அண்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடியோஸ் எடுக்க முடியல, மினி விலாக் அந்த மாதிரி. பிகாஸ் ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் லேட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ரெடி மட்டும் ஆகிட்டு இருந்தோம். ஸோ ப்ராப்பராக டைமுக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் எப்போவும் லேட் ஆகும், பட் இந்த டைம் லேட் பண்ணாமல் ப்ராப்பராக டைமுக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் 20 மினிட்ஸ் லேட் ஆச்சு, பட் எல்லா டைமும் அதிகமாகும். ஸோ அதுதான் சர்ச் வந்துட்டோம். அண்ட் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இன்றைக்கி டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. ஸ்கிட்ஸ் பார்த்தோம். சின்ன பிள்ளைகள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுமே அதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி டிப்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்கி டிப்ஸ் சின்ன பிள்ளைல நான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்கும். எந்தெந்த சர்ச்சில் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சர்ச்லலாம் எப்படி இருக்குமா அப்படின்னு. எங்கள் சர்ச்சில் எப்படி இருக்கும் நாய்க்கு ஒரு பாக்ஸில் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க. அவங்க முன்னாடி 2 பாக்ஸ் வச்சுருப்போம். அப்போ அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ஒரு பாக்ஸில் பேர் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு கிஃப்ட் மேலேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பேருக்குள்ள சீட்டு ஒன்று எடுப்பாங்க. அந்த சீட்டில் யாரோட பேர் வருதோ அவங்க முன்னாடி போகணும். போய் அந்த நம்பர்ஸ்குள்ளே பாக்ஸில் ஒரு சீட்டு எடுக்கணும். ஸோ அந்த சீட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்குள்ள கிஃப்ட் அவங்களுக்கு. ஸோ இதான் லக்கி டிப்ஸ். ஸோ லக்கி ட்ரா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ நான் அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். என் பையன் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். நான் எப்படி சின்ன பிள்ளைலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பேனோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என் பையனும் சூப்பராக எக்ஸைட்டடாக இருந்தான். அண்ட் எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாவை டான்ஸு ஸ்கிட் எல்லாமே முடிஞ்சு கிறிஸ்மஸ் தாத்தாவை இன்வைட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கீழே ரெடி ஆகிட்டு மேலே வந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. பிள்ளைகள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு. என் மகா பாருங்கள், அவள் பயப்படவே மாட்டுக்கா. நான்லாம் சின்ன பிள்ளைல பயந்துருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் என் மகா பயப்படவே இல்லை. என் பையனும் கொஞ்சம் பயந்தான். கொஞ்சம் வருஷம் 2-3 வருஷம் பயந்தான் நினைக்கிறேன். 3 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. ஆனால் என் மகா இப்போவுமே பயப்பட மாட்டேக்கா. ஸோ அப்படி தான். ஸோ அதை கிஃப்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.